பெயரை எடுக்க ஒருவன், அந்த பெயரை கெடுக்க ஒருவன், குடும்பம் செழிக்க சுமை தாங்கி போல ஒருத்தி. பெண்ணவளை ரசிப்பவன் ஒருவன், பெண்ணவளை வெறுப்பவன் ஒருவன், பெண்ணவளை அழ வைத்து அதை கண்டு சிரிப்பான். சவிதா என்கிற சபாபதி வேஷம் போட்டு திரிகிற மகனும் யூத் என்று மாத்தட்டும் தாத்தாவும் பாட்டியும் கூதற்கெட்ட குடும்பம் இதுதான். எத்தனை நேரங்களில் மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். அவளின்றி குடும்பம் இல்லை, அவளின்றி வாழ்கின்ற வாழ்க்கை சரியா? தேவை பெருமையை போற்றுவோம். எத்தனை நிறங்களில் மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். சவிதா என்கின்ற சபாபதி. மஞ்சு கீழக்கு மட்டும் போடு, நானும் பரசும் இங்கதான் வந்து படுக்கிறோம். டேய் மொட்டை மாடிலடா. அத கேக்குறீங்களா? வர்ற வழியில பெருமாள் கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பூஜை முடிஞ்சதும் உண்டை கட்டி தருவாங்க. டின்னர் முடிச்சிட்டு வந்துடலாமேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காணுமே. என்ன சொல்றீங்க? அதுக்கு எதுக்கு மறுபடியும் காசு கொடுக்கணும்னு எமோஷன் ஆகுறாங்க. ஆமா, முதல்ல காசை கொடுத்துட்டு பஸ்ல ஏறி சீட்ல உட்காருங்க. தம்பி, என் பேரு கோவிந்தா இல்ல சுந்தரம். இது ரொம்ப முக்கியம். முதல்ல காசு எடுங்க. டேய் சபா, என்னடா நடக்குது இங்க? கட்டவரல தூக்கி காட்டி ஓகே சொன்ன, அவனுக்கு என்னன்னா யாரையும் பஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஒத்து வரல தாத்தா. ஏன் ஒத்து வரல? பேராச ஆண்டி 7 டிக்கெட்டுக்கு 20,000 ரூபாய் தரோன்னு சொன்னல, ஆமா சொல்லுங்க. நாம உடனே ஒத்துக்கிட்டதால 30,000 ரூபாய் கேக்குறேன் ஆண்டி. நாசமா போச்சு. நாசமா தான் போச்சு. உங்க மூக்கு அறுத்து காக்காய்க்கு தான் போடணும். பாவம் காக்கா. எங்க தம்பி நிறுத்துங்க. நல்லா இருக்கு தம்பி. டிக்கெட் வாங்கின எங்களை நிறுத்தி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பணம் வாங்கி இப்ப அவங்களே ஏத்திக்கிட்டு இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டோம். தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்க ஆபீஸ் கோயம்பேடுல தான் இருக்கு. அட்ரஸ் சொன்னா தரேன். என்னங்க தகராறு பண்றீங்களா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் உங்க டிராவல்ஸ்க்கு சீல் வைக்க போறீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கே போங்க. சார் அங்க நான் வேலைக்கு பாக்குறீங்க, பணத்தை எடுங்க. மாமா வேண்டாம், இந்த பஸ்ல நம்ம போக வேண்டாம். ஏமா வேண்டாங்கற? பின்ன என்னத்த, நம்மள பத்தி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாம டிக்கெட் மேல 500 ரூபாய் தரோன்னு சொன்னோம், சரின்னு சொன்னாங்க. அவங்க வந்து 1000 ரூபாய் தரேன்னு சொன்னதும் நம்மள காக்க வச்சாங்க. அவங்க தரலன்னு சொன்னதும் இப்ப நம்ம கிட்ட வராங்க. நம்ம கார் புக் பண்ணி போலாம், வாங்க மாமா. மருமகளே சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு சொல்ல முடியுமா? தம்பி வர்றேன் தம்பி. போங்க போங்க. தம்பி, விதிக்கப்பட்டதை யாராலையும் மாத்தவும் முடியாது, யாராலையும் தடுக்கவும் முடியாது. இப்ப நாங்க ஏறிக்கலாமா?
ஹலோ, இந்த பஸ் காலியா போனாலும் போகுமே தவிர உங்களை யாரையும் பஸ்ல ஏத்த மாட்டேன். என் வேலையா போனாலும் பரவாயில்ல. சத்தி பஸ் என்னடா இது? பாட்டி ஆண்டி யார் இந்த நேரத்துல சிவ பூஜையில கரடி மாதிரி? சே, 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 சே. ஒரே கச்ச 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 எங்கேயுமே பவர் இல்ல. இந்த ஒரு ரூம்ல மட்டும் தான் பவர் இருக்கு. சே, 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 கச்ச கச்சன்னு இருந்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கதான் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. கொடைக்கானல் போறேன், நீங்களே போலியா? டிக்கெட் மிஸ்ஸிங், ப்ரோக்ராம் கேன்சல். மஞ்சு டவுட்டே இல்ல, கன்ஃபார்மா இது கூறுகெட்ட குடும்பம் தான். மஞ்சு, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அது வந்து ஒண்ணு இல்ல தாத்தா, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாத விஷயத்தையே அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாவ், டைமிங்ல கலக்குறீங்களே தாத்தா. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். காலேஜ் டேஸ்ல டைமிங் கிங்னு எனக்கு பட்டமே கொடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த வயசுல பெருசு எப்படி பாக்குற பாரு நம்மள. ராசாத்தி, ஐயோ தாத்தா, என்ன பண்றீங்க? மாப்பிள்ள, மஞ்சு போட்டிருக்கிறது ராசாத்தி நைட்டி தானே? ஆமா. இதே நைட்டி தான் நான் பேபிக்கு கொடுத்தேன். வந்துடுறேன். என்ன சொல்றாரு இவரு? என்ன ரகு இது? தாத்தா தான் கூறு கெட்டதனமா நடந்துக்கிறாருன்னா நீங்களே என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம அவர் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேசுற மஞ்சு? எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லையா? பெரியவர் வந்து பேசும்போது வெளியே போங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? என் கிட்ட மட்டும் வக்கனையா பேசுங்க. போன தாத்தா திரும்பி வந்துட்டாருன்னா நமக்கு இன்னைக்கு சந்தோஷமான ராத்திரியே இருக்காது. முதல்ல டோர் லாக் பண்ணுங்க. சரி சரி போங்க. ஐயோ, என்ன மாப்பிள்ளை இது? தலையில அடிபட்டுச்சா? அடி பலமா பட்டுடுச்சா? இல்ல பாட்டி. அதுங்க சின்னஞ்சிருச்சுங்க, அதுங்களுக்கு எப்படி புரியும்? நீ வா, அங்க வந்து உட்கார்ந்து விளக்கமா எடுத்து சொல்லு. சொல்றேன். ஐயோ ஐயோ மாப்ள, சாரி தெரியாம சாரி. ஒண்ணு இல்லங்க மாப்பிள்ள, பேபி சொல்லி வாய் மூடல, மறுபடியும் அடிபட்டு இருக்கு. இதத்தான் பட்ட காலே படுன்னு சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ தாத்தா, பட்டது கால்ல இல்ல, தலையில. சாரி தெரியாம சாரி. ஒண்ணு இல்லங்க மாப்பிள்ள, பேபி சொல்லி வாய் மூடல, மறுபடியும் அடிபட்டு இருக்கு. இதத்தான் பட்ட காலே படுன்னு சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ தாத்தா, பட்டது கால்ல இல்ல, தலையில. ஐ அத்தை, ஐஸ் இங்கதான் இருக்கியா? சொல்லிருந்தா சோடியா சேர்ந்து வந்திருக்கலாம்ல. ரொம்ப முக்கியம். கதவை திறந்து மண்டையை உடைச்சிட்டு துக்கம் விசாரிக்கிறீங்க. மண்டைய நானா உடைச்சேன்? ஐயோ ஆண்டவா, இப்படி நம்மள உட்கார வச்சு குடும்பமே கூத்தடிக்குது.
டேய் சபா நீ கொளுத்து போட்ட பட்டாசு பயங்கரமா வெடிக்குது போல இருக்கு. டேய் அது எப்படிடா வெடிக்காம இருக்கும்? வெச்சது 7000 வாலா இல்ல. என்ன சத்தம்? ஏய் நீங்களே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க வெளிய வாங்க. முதல்ல எல்லாரும் வெளிய வாங்க. வேண்டாம் ஆண்டி. உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். என்னம்மா மஞ்சு என்னாச்சு? உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் எங்களை அனுப்பி வச்சாங்க பாருங்க எங்க அத்தை. அவங்கள சொல்லணும். புது கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ள தனியா இருக்கும்போது குடும்பமே ஒண்ணு சேர்ந்து வந்து டார்ச்சர் பண்றீங்களே, என்ன ஆளுங்க நீங்க? குடும்பமா இது? ச்சே, வாங்க ரகு போலாம். வாங்க. உன்னால எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? டேய் பரசு, நல்ல விஷயத்தை நடத்தி வைக்கணும்னா தான் யோசிக்கணும். கெடுத்து விடுறதுக்கு யோசிக்கவே வேண்டாம், அது தானா தோணும். இருந்தாலும் தூங்க போயிட்டு இருந்தவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி 1 by 1 மாடு ரூமுக்கு அனுப்பி மஞ்சுவை விரட்டி விட பிளான் பண்ண பாரு. இப்படி ஒரு யோசனை யாருக்குமே தோணாதுடா, என்ன உட்பட. அறிவு கொழுந்துடா நீ, சான்ஸே இல்லடா. பரசு, என்னடா பேய பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்க? மஞ்சு பேய் இல்லடா. லூசாடா நீ? மஞ்சு பேயில எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம அதுக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. எல்லாம் உன் வேலை தானா? என்ன மஞ்சு ஹஸ்பண்டோட வந்திருக்க? என்ன அவுட்டிங்கா? Dress நல்லா இருக்கு. என்னதான் அந்யோன்ய தம்பதிகளா இருந்தாலும் நைட்ல அவுட்டிங் போறது ரொம்ப ஓவர். அதுவும் நைட்டியோட அவுட்டிங் போறது ரொம்ப ரொம்ப ஓவர். என்ன கிண்டலா? ஏன் சபா இப்படி பண்ண? இப்ப கேட்டியே, இது சரியான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றேன். நாங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லனா யாரையுமே சந்தோஷமா இருக்க விட மாட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் ஜாலியா ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு இது என்ன லாட்ஜா? ஏன் பெட்ரூம்? மனசாட்சி இல்ல உனக்கு? அத போய் உங்க அத்தை கிட்ட கேளு. நாங்க 2 பேரும் டூர் போலான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க 2 பேரும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்களே, இப்ப யாருக்கு மனசாட்சி இல்ல? மத்தவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காது. மீறி நடந்தா நீ சந்தோஷமாவே இருக்க மாட்ட. ரொம்ப சந்தோஷம். இப்படி லொலலொலன்னு பேசிக்கிட்டு இருக்காம புருஷனை கூப்பிட்டு கிளம்பு, காத்தாவது வரட்டும். வாங்க போலாம். சரி வா போலாம். ஒரு பொண்ணு போலான்னு கூப்பிட கூடாதே. வா மஞ்சு. மஞ்சுடா. அட பாவமே, இப்ப எப்படி இருக்கா? அத ஏன் கேக்குறீங்க? உடஞ்ச கால்ல கட்டு போட்டுக்கின்னு ஹாப்பி ஜூஸ கையில புச்சுக்கின்னு அழகா கட்டல் மேல குந்திக்கின்னு ஜாலியா ஆட்டிக்கினே இருக்கா. வாயி காது வரைக்கும் இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருப்பா. சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சவிதா என்கின்ற சோமாபதி. சவிதா என்கின்ற சோமாபதி. அப்பா இன்வெர்டர் ஒரு நாளைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. ஜெனரேட்டர் போட சொன்னா கேக்குறாங்களா? குட் மார்னிங் பேபிமா. ஏய் நீ எங்க இங்க? இனிமே நான் தான் இங்க. இனிமே நீதான் இங்கேயா? என்னமோ ஒன் டே மேட்ச்னு சொன்ன. அது நேத்து இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு இல்ல? என்னடி சொல்ற? அலமேல என்னானா? நீங்க கொடைக்கானல் போறதுக்கு வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கார்ல ஏறி போனீங்கல்ல? ஆமா. அடுத்த 5வது நிமிஷம் அலமேல மேல கார் ஏறிச்சு. அட பாவமே, இப்ப எப்படி இருக்கா? அத ஏன் கேக்குறீங்க? உடஞ்ச கால்ல கட்டு போட்டுக்கின்னு ஹாப்பி ஜூஸ கையில புச்சுக்கின்னு அழகா கட்டல் மேல குந்திக்கின்னு ஜாலியா ஆட்டிக்கினே இருக்கா.
வாயி காது வரைக்கும் இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருப்பா. சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி, சரி. நாம 2 பேரும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரியா? சரி பாட்டிமா. ஆ. என்ன பாட்டிங்கிற? கேப்ப மறந்துட்டு போறாரு. இவருக்கு இதே பொழப்பா போச்சு. யாரு? ஓ, நீயா? நாளைக்கு தானே தீபாவளி, இன்னைக்கே வசூலுக்கு வந்துட்டா? என்னம்மா வாய் காது வரைக்கும் நீளுது? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? இதே வீட்ல தான் நேத்துல இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்கேன். நீ குர்கா தானே? என்னது கூர்க்காவா? சார், இப்படிதான் ஏதாவது ஏடாவிடமா நடக்கும்னு சொல்லிட்டு கேப்பா போடுங்க கேப்பா போடுங்கன்னு தலைப்பாடா அடிச்சிட்டேன். எங்க சார் கேட்டீங்க? கேப்பா போடுங்க. ஆட தினசு பெட்ரா, வாங்க வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? எல்லாமே சூடாதான் இருக்கு. நீ பேசுற துணியே சரியில்லையே. அடங்கப்பந்தன் நானு. 2 நாளா எங்க ஏரியால கரண்ட் இல்ல, பிரிட்ஜும் ஒர்க் பண்ணல, அதனாலதான் சொன்னேன். என்னம்மா நான் ஸ்டாப்பா லொடலொடன்னு பேசிட்டே இருக்கியே? யார் நீ? நான் யாரா? இந்த உலகத்தை பொறுத்தவரை அவனின்றி எந்த ஒரு அணுவும் அசையாமல் இருக்கலாம். ஆனா இந்த வீட்டை பொறுத்தவரை இவளின்றி 1 இன்ச்சு கூட நகராது. அது என்னுடைய இன்னொரு பேரு. ஒரிஜினல் பேரு கோமதி. ஓஹோ, இருந்துட்டு போட்டோம். அந்த ஃபேனை இப்படி திருப்பி விட்டு பட்டனை தட்டி விடு. தட்டிட்டா போச்சு. வாடா. அம்மா என்ன சார் இது? ஏய், என்னமா பண்ற? நீங்க தானே சொன்னீங்க ஃபேனை திருப்பி பட்டனை தட்டி விடுன்னு. அதான் தட்டி விட்டேன். யோ, ஃபேன் பட்டனை தட்டி விடியா? ஓ, இதான் பட்டனா? இப்ப சொல்லு, 100க்கு போன் பண்ணது யாரு? என்ன கேட்டா நீங்க தான் போலீஸ், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொழுப்பா? அம்மா கூப்பிடு. முடியாது. முடியாது? ஏன் முடியாது? என்ன சார் இது கூறுகட்டத்தனமா இருக்கு? ஏன் அம்மா என் வீட்ல தான் இருப்பாங்க, இங்க வந்து கூப்பிட சொன்னா எப்படி? ஏமா ஏமா டென்ஷன் பண்ற? போய் உங்க ஓனரமா கூப்பிடுமா. இப்படி விளக்கமா சொன்னா கூப்பிட போறேன். அம்மா, பேபிமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அனுப்புறேன். யோ, வேலைக்காரிக்கு குசும்ப பாத்தியா? சார், நீங்க கோயம்புத்தூரா சார்? யோ, எப்படியா ஒரே வாரத்துல ஊரே கண்டுபிடிச்சு போட்ட? ஹலோ இன்ஸ்பெக்டர், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. Thank you. Thank you so much. Same to you, party. What party? I am not party. Just 70. No, 65. Call me madam. கோமதி, கோமதி. வரேன் மேடம். வாடிங்க. என்ன மேடம்? என்ன எதுக்கு கூப்பிட்ட? இவங்கதான் மேடம், இவங்கதான் ஓனரோட அம்மாவை கூப்பிடுனாங்க. ஏமா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓனர் அம்மாவை கூப்பிடுனா ஓனரோட அம்மாவே கூப்பிட்டு வந்திருக்க. வாட் நான்சென்ஸ்? ஓனர் அம்மாவும் நான் தான், ஓனரோட அம்மாவும் நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? உண்மை வேணும். இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.